மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பது செல்வம். நம்ம காலையில் 8ஆம் வகுப்பு அளவீட்டியல் பாடத்தை பார்த்தோம். இப்போது அந்த பாடத்திற்கான வினாடி வினாவை பார்க்கலாம். முதல் கேள்வி, கீழ்காணும் அலகுமுறைகளில் மெட்ரிக் அலகுமுறை அல்லாதது எது? ஆப்ஷன்ஸ்: சிஜிஎஸ் அலகுமுறையா, எம்கேஎஸ் அலகுமுறையா, எஃப்விஎஸ் அலகுமுறையா, எஸ்ஐ அலகுமுறையா? ஆன்சர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, எஃப்விஎஸ் அலகுமுறை. ஏன்னா இந்த அலகுமுறை ஆங்கில இயற்பியலாளர் பயன்படுத்தப்பட்டது. மற்றது எல்லாமே மெட்ரிக் அலகுமுறை. அடுத்தது இரண்டாவது கேள்வி, பிரான்ஸ் நாட்டின் தலைநகரம் எது? பிரான்ஸ் நாட்டின் தலைநகரம் எது? ஆப்ஷன்ஸ்: லண்டனா, மாஸ்கோவா, பெர்லினா, பாரிஸா? ஆன்சர் எது? ஆன்சர் பாரிஸ். ஏன்னா லண்டனோட பார்த்தோம்னா இங்கிலாந்து நாட்டின் தலைநகரம் தான் லண்டன். மாஸ்கோங்கிறது ரூபல் நாட்டின் தலைநகரம் மாஸ்கோ. பெர்லின் அப்படிங்கிறது ஜெர்மன் நாட்டினுடைய தலைநகரம். அடுத்து மூணாவது கொஷின், ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு யாது? ஆப்ஷன்ஸ்: கெல்வின், ஆம்பியர், கேண்டலா, மோல். ஆன்சர் இது. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. வெப்பநிலைக்கு கெல்வினு, மின்னோட்டத்திற்கு ஆம்பியர், பொருளின் அளவிற்கு மோல். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்னது? ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. அடுத்தது, அம்மீட்டரின் சிவப்பு முனையானது மின்கலத்தின் டேஸுடன் இணைக்கப்பட வேண்டும். ஆப்ஷன்ஸ்: நேர்முனை, எதிர்முனை, நேர் அல்லது எதிர்முனை, மேற்கண்ட எதுவும் இல்லை. ஆன்சர் இது. ஆப்ஷன்ஸ் ஏ, நேர்முனை தான் ஆன்சர். இதை நம்ம பின்னாடி பாடத்தில் இன்னும் படிக்கலாம் விரிவாக. இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுங்க போதுமானது. அடுத்த ஐந்தாவது கொஸ்டின், எரியும் மெழுகுவர்த்தி வெளியிடும் ஒளியின் அளவு டேஸுக்கு சமம். ஆப்ஷன்ஸ்: ஒளிச்செறிவு, மோல், கெல்வின், ஒளிப்பாயம். ஆன்சர் இது. ஆன்சர் ஒளிச்செறிவு. ஏன்னா எரியும் மெழுகுவர்த்தி வெளியிடும் ஒளியின் அளவானது ஒரு கேண்ட்லாவுக்கு சமம்னு படிச்சிருப்போம். அந்த கேண்ட்லாங்கிறது என்னது? ஒளிச்செறிவினுடைய அலகு தான் கேண்ட்லா. அடுத்தது, 2 நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி டேஸ் மணி நேரமாகும். 2 நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி டேஸ் மணி நேரமாகும். ஆப்ஷன்ஸ்: 1, 2, 3, 4. இது ஆன்சர். ஆன்சர் 1. ஏன்னா மொத்தம் அதை 24 மண்டலங்களாக பிரிச்சிருப்பாங்க. அப்போ 24 கோடுகள் வந்திருக்கும். ஒவ்வொரு கோடுகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி 1 மணி நேரமாக இருந்திருக்கும். அதை தான் நம்ம ஒரு நாள்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் காலையில். அடுத்தது 7ஆவது கொஷின், 1.8645 என்ற எண்ணை 2 தசம எண்களுக்கு முழுமையாக்குக. அப்போ 2 தசம எண்ணுன்னா எதை பார்க்கணும்? 3ஆம் நம்பரை பார்க்கணும். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 1.86, ஆப்ஷன் பி 1.87, ஆப்ஷன் சி 1.85, ஆப்ஷன் டி 1.88. இதில் எது ஆன்சராக வரும்? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக வரும். ஏன்னா நமக்கு 1.864 2 தசம எண்களுக்கு கேட்டிருக்காங்கன்னா அப்போது நம்ம 3ஆவது எண் பார்க்கணும். 3ஆவது எண் எது எத்தனையாக இருக்குது? 5ஐ விட கம்மியாக இருக்குது. 5ஐ விட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன போடணும்? அதை இருக்க நம்பர் அப்படி எழுதிக்கணும். அப்போ 1.86ன்னு போடுவோம். இப்போ இதுவே ஒரு தசம இடத்திற்குன்னு கேட்டோம்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒரு தசம இடமா இருந்தால் நம்ம 2ஆவது எண் பார்த்துருப்போம். 2ஆவது எண் எத்தனை இருக்குது? 5 அல்லது 5க்கு மேலே, அதாவது 6ன்னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்ன எழுதியிருப்போம்? 1.9 எழுதியிருப்போம். இது தெளிவாக பார்த்துங்க, சரிங்களா? ஈஸியான கொஷின் தான், சொதப்பிடக்கூடாது நம்ம. அதாவது 2 தசம எண்ணா 3ஆவது எண்ணை பார்க்கணும். 3ஆவது எண்ணு 5 அல்லது 5க்கு மேலே இருந்தால் தான் ஒன்று கூட்டணும். இங்கே 4 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆன்சர் 1.86ன்னு டேரெக்டாக எழுதிடலாம். இதுவே ஒரு தசம என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 2ஆவது எண்ணை பார்த்துருப்போம். 2ஆவது எண்ணு 5 அல்லது 5க்கு மேலே இருக்கிறதுனால நம்ம அதுக்கு ஆன்சர் 1.9 எழுதுவோம். சரிங்களா? அடுத்தது 8ஆவது கொஷின். 8ஆவது கொஷின் என்ன? ஒரு இந்திய சராசரி நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்துடன் எத்தனை மணி நேரத்திற்கு கூட்ட வேணும்? அதாவது நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு மாற்றணும்னா எத்தனை மணி நேரத்தை கூட்டணும்னு சொல்லி பார்க்கணும். இதை தான் நம்ம பார்த்தோன்னா எப்பயுமே ஃபோனில் இது டைம் செட் பண்ணும்போது ஃபோனில் பார்த்துருந்துருப்போம். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1, 12, 6, 5.30. ஆன்சர் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
5.30 அதுதான் வந்து ப்ளஸ் 5.0 ஜிஎம்டின்னு சொல்லி எழுதுவாங்க. சரிங்களா? கிரீன்விச் மீன் டைம் அதுக்கு பேர். ஜிஎம்டினா கிரீன்விச் மீன் டைம். அடுத்து 9வது கொஷின். குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லியத்தன்மை யாது? குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லியத்தன்மை ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 10^12, 10^9 வினாடிக்கு 1 வினாடி, 10^13 வினாடிக்கு 1 வினாடி, 10^7 வினாடிக்கு 1 வினாடி. ஆன்சர் இது குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லியத்தன்மை. ஆன்சர் பி 10^9 வினாடிக்கு 1 வினாடி. சரிங்களா? இதுவே அணுக்கடிகாரம்னு கேட்டிருந்தால் நம்ம என்ன எழுதியிருப்போம்? அணுக்கடிகாரமாக இருந்தால் 10^13 வினாடிக்கு 1 வினாடி. நமக்கு குவார்ட்ஸ் கடிகாரம் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 10^9 வினாடிக்கு 1 வினாடி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது ராயல் வானியல் ஆய்வு மையம் அமைந்துள்ள நாடு எது? 10வது கொஸ்டின் பாருங்கள். ராயல் வானியல் மையம் அமைந்துள்ள நாடு எது? ஆப்ஷன்ஸ் இந்தியாவா, அமெரிக்காவா, இங்கிலாண்டா, ஆப்ரிக்காவா? இது முன்னாடி கொஸ்டின்லேயே நான் சொல்லும்போது சொன்னேன். என்னது ஆன்சர்? ஆன்சர் சி இங்கிலாந்து. அடுத்து 11வது கொஷின். ஒளிப்பாயத்தின் எஸ்ஐ அலகு யாது? நல்லா பாருங்க. ஒளிச்செறிவு வேற, ஒளிப்பாயம் வேற. ஒளிப்பாயத்தின் எஸ்ஐ அலகு யாது? ஆப்ஷன்ஸ் மோல், கேண்ட்லா, லூமன், ரேடியன். ஆன்சர் இது ஆப்ஷன் சி லூமன். மோலுங்கிறது வந்து பொருளினுடைய அளவு, கேண்ட்லாங்கிறது ஒளிச்செறிவினுடைய அளவு, அடுத்தது ரேடியங்கிறது தலக்கோணத்தினுடைய அளவு. சரிங்களா? அடுத்தது 12வது கொஷின். 2 கூலும் மின்னோட்டம் ஒரு கடத்தின் வழியாக 10 வினாடிகளுக்கு பாய்கிறது எனில் கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை கணக்கிடுங்க. ஆப்ஷன் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? மின்னோட்டத்துக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமில்ல, அதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஆப்ஷன் 20 ஆம்பியரா, 5 ஆம்பியரா, 0.2 ஆம்பியரா, 10 ஆம்பியரா? இது ஃபார்முலா என்ன நமக்கு? அதாவது மின்னோட்டம் ஈக்குவல் டு மின்னூட்டம் பை காலம்னு நமக்கு தெரியும். இங்கே மின்னூட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? 2 கூலும் மின்னூட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவல் டு 2 பை என்னது டைம் வந்து என்னது டீனா டைமா? அப்போ 10 வினாடி கொடுத்துருக்காங்க. அப்போ 2/10. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 0.2 கூலும். 2/10 ஆன்சர் 0.2 கூலும். அடுத்து 13வது கொஷின். கீழ்காணும் அலகுகளில் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு யாது? கீழ்காணும் அலகுகளில் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு யாது? ஆப்ஷன்ஸ் ஏ செல்சியஸா, பி ஃபாரன்ஹீட்டா, சி கெல்வினா, டி ரேங்கைனா? ஆன்சர் இது வெப்பநிலை அலகு கெல்வின். நமக்கு இது ஈஸியாக தெரிஞ்ச கொஷின் தான். அடுத்தது 14வது கொஷின். ஒரு சுற்றில் மின்னோட்டம் பாய்கிறதா இல்லையா என கண்டறிய உதவும் கருவி யாது? ஒரு சுற்றில் மின்னோட்டம் பாய்கிறதா இல்லையா என்பதை கண்டறிய பயன்படும் கருவி யாது? ஆப்ஷன்ஸ் ஏ வோல்ட் மீட்டரா, பி அம்மீட்டரா, சி உடோமீட்டரா, டி வேகமானியா? ஆன்சர் இது ஆப்ஷன் பி அம்மீட்டர். ஏன்னா மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம்? அம்மீட்டர்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இது மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி. ஓடோமீட்டர் இதுக்கு படித்தோம், நம்ம தொலைவே அளக்க பயன்படும் கருவின்னு படிச்சிருப்போம். வேகமானி அதாவது ஸ்பீடோமீட்டர்னு சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு. என்னது இது? வேகத்தை அளக்க பயன்படும் கருவி வேகமானி. அடுத்து 15வது கொஸ்டின். அவகேட்ரா எண்ணின் மதிப்பு யாது? அவகேட்ரா எண்ணின் மதிப்பு யாது? ஆப்ஷன்ஸ் 6.23 × 10^23, 6.123 × 10^23, 6.0123 × 10^23, 6.023 × 10^23. ஆன்சர் எது? ஆப்ஷன் டி 6.023 × 10^23. அடுத்து 16வது கொஷின். என்னது? எடைகள் அளவீடுகள் குறித்த 11வது பொது மாநாடு எப்போது நடைபெற்றது? எடைகள் அளவீடுகள் குறித்த 11வது பொது மாநாடு
எப்போது நடைபெற்றது? ஆப்ஷன்ஸ் 1950ஆம் ஆண்டா, 1960ஆம் ஆண்டா, 1970ஆம் ஆண்டா, 1980ஆம் ஆண்டா? ஆன்சர் எது? ஆன்சர் பி, 1960ஆம் ஆண்டு. அடுத்து 17வது கொஷின். கீழ்கண்ட சமன்பாட்டில் சரியானது எது? கீழ்கண்ட சமன்பாட்டில் சரியானது எது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். I = Q × T, அதாவது மின்னோட்டம் மின்னூட்டம் பெருக்கல் காலமா, அல்லது மின்னோட்டம் மின்னூட்டம் பை காலமா, அல்லது பரப்பளவு மின்னூட்டம் பை காலமா, அல்லது பரப்பளவு மின்னூட்டம் பெருக்கல் காலமா? ஆன்சர் இது. இப்போ தான் பார்த்தோம். என்னது? ஆப்ஷன் பி, மின்னோட்டம் மின்னூட்டம் பை காலம். சம் போட்டோம்ல, அதுதான். என்ன போட்டோம்? மின்னூட்டம் 2 கூலும் கொடுத்துருந்தாங்க, காலம் 10 வினாடி கொடுத்துருந்தாங்க. அப்போ ஆன்சர் அதுக்கு என்ன போட்டோம்? 0.2 ஆம்பியர்னு ஒரு சம் போட்டோம்ல, அது அந்த கொஷின் தான். இது காலையிலே பார்த்தது தான். அடுத்து 18வது கொஷின். ஒளிச்செறிவினை அளவிடும் கருவி எது? ஒளிச்செறிவினை அளவிடும் கருவி எது? ஆப்ஷன்ஸ் ஒளிமானியா, ஒளிச்செறிவுமானியா, ஏ மற்றும் பியா, அல்லது எதுவும் இல்லையா? ஆன்சர் எது? ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி தான் சரியான விடை. ஏன்னா ஒளிமானியும் ஒளிச்செறிவினை அளவிடும், ஒளிச்செறிவுமானியும் ஒளிச்செறிவினை அளவிடும் கருவிகள். அடுத்தது 19வது கொஷின். தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு யாது? தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு யாது? ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரேடியனா, ரேடியனா, கேண்ட்லாவா, மூலா? ஆன்சர் இது. தலக்கோணம். ஆன்சர் பி, ரேடியனின் அலகு. ரேடியன் தான் அதனுடைய அலகு. ஸ்டேடியன் அப்படின்னு பார்த்தோன்னா எதனோட அலகு? அது திண்ம கோணத்தின் அலகு. கேண்ட்லா ஒளிச்செறிவின் அலகு. மோல் பொருளின் அளவு. சரிங்களா? பொருளின் அலகு. அடுத்து 20வது கொஷின். என்னது? எவ்விஎஸ் அலகு முறையில் நிறையின் அலகு யாது? நல்லா பாருங்கள். எவ்விஎஸ் அலகு முறையில் நிறையோட அலகு கேட்டிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி போட்டக்கூடாது. ஆன்சர் என்ன? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கிராம், கிலோகிராம், பவுண்ட், எதுவும் இல்லை. ஆன்சர் பவுண்ட். ஏன்னா எஃப்எஸ்க்கு நமக்கு விரிவாக்கம் என்ன தெரியும்? எஃப்னா ஃபுட்டு இல்லைங்க, ஃபுட். சரிங்களா? எஃப்னா ஃபுட்டு, அந்த ஃபுட்டு கிடையாது, இது ஃபுட். அடுத்து பீனா பவுண்ட்டு, எஸ்னா செகண்டு. சரிங்களா? அப்போ நமக்கு ஃபஸ்ட் இருக்கிறது நிலத்திற்கான அலகு, செகண்ட் என்ன அலகு? நிறைக்கான அலகு. அப்போ பிங்கிறது வந்து பார்த்தோன்னா பவுண்டு தான் நம்மளோட ஆன்சர். நிறைக்கான அலகு தான் கேட்டிருக்காங்க. இதே எஃப்விஎஸ் அலகுமுறை நீளத்திற்குன்னு கேட்டால் எதை போடுவோம்? நம்ம ஃபுட், அதாவது அடின்னு போடுவோம் தமிழில். சரிங்களா? ஃபுட்டு, அதாவது அடின்னு எழுதுவோம். அடுத்தது 21 பொறுத்துக்கு. ஆன்சர் என்ன? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு. அலகுகள் வந்து பார்த்தோன்னா கேண்ட்லாவா, கெல்வினா, ஆம்பியரா? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன வரும் பாருங்கள். வெப்பநிலைக்கு இதே ஆன்சர் வரும். வெப்பநிலையாக இருந்தால் கெல்வின் வரும், மின்னோட்டமாக இருந்தால் ஆம்பியர் வரும், ஒளிச்செறிவாக இருந்தால் கேண்ட்லா வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் இது ஏவுக்கு ஆப்ஷன் 1 இதில் இருக்குது, இதில் மட்டும்தான் இருக்குது. வெப்பநிலை அலகு கெல்வின். அப்போ 1, 2, 3 தான் ஆன்சர். சாரி, வெப்பநிலைக்கு வந்து பார்த்தோம்னா கெல்வின் செகண்டாக இருக்குது ஆன்சரா. அப்போ இது 2ல் 2 செகண்ட் இருக்குது. அடுத்தது மின்னோட்டத்திற்கு ஆம்பியர். அப்போ 2வதுக்கு 3வது ஆன்சரு. அப்போ இதுதான் ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகிடுதீங்க. ஆன்சர் டி. அடுத்து 22வது கொஷின். சிஜிஎஸ் அலகு முறையில் நீளத்தின் அலகு என்ன? சிஜிஎஸ் அலகு முறையில் நீளத்தின் அலகு என்ன? ஆப்ஷன்ஸ் அடியா, மில்லிமீட்டரா, சென்டிமீட்டரா, மீட்டரா? ஆப்ஷன் என்ன? சிஜிஎஸ் அலகு முறையில் நீளத்தின் அலகு என்ன? சிஜிஎஸ்னால் என்ன படித்தோம்? சீனா சென்டிமீட்டர், ஜீனா கிராமு, எஸ்னா செகண்டு. ஸோ இங்கே எதனா நீளத்தின் அலகு கேட்குறாங்க. நீளத்தின் அலகுனா ஃபஸ்ட் இருக்கிறது. ஃபஸ்ட்டு என்னது? சென்டிமீட்டர்னு சொன்னோமா? அப்போ ஆன்சர் சென்டிமீட்டர். இதுவே நிறைக்கான அலகாக இருந்தால் என்ன இருக்கும்? நமக்கு கிராம்னு வந்துருக்கும். காலத்திற்கான அலகாக இருந்தால் செகண்ட்னு வந்திருக்கும். காலத்திற்கு தான் நமக்கு பிரச்சனையே இல்லை. எல்லா டைமுமே செகண்ட் தான். ஒரு எஸ்னா பிரச்சனையே இல்லை, செகண்ட்னு சொல்லிடலாம். மற்ற 2 தான் கொஞ்சம் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அடுத்து 23வது கொஷின். என்னது? எவ்விஎஸ் அலகு முறையில் நீளத்தின் அலகு என்ன?
எவ்விஎஸ் அலகு முறையில் நீளத்தின் அலகு முன்னதாக சொன்னேன். என்னது ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அடி, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர். ஆன்சர் என்ன? ஆன்சர் அடி. ஏன்னா எவ்விஎஸ்னால் என்ன சொன்னோம்? ஃபுட்டு, பவுண்டு, செகண்டு. ஃபுட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அடின்னு அர்த்தம் தமிழில். ஸோ அதுதான் ஆன்சர். மீட்டர் அப்படிங்கிறது எஸ்ஐ அலகு முறையில் நீளத்திற்கான அலகு. அடுத்தது வெப்பநிலையை அளக்க உதவும் கருவி அது. 24வது கொஸ்டின் பாருங்கள். வெப்பநிலையை அளக்க உதவும் கருவி அது. ஆப்ஷன்ஸ் அம்மீட்டர், வெப்பநிலைமானி, தெர்மோமீட்டர், பி மற்றும் சி. ஆன்சர் இது ஆப்ஷன் டி ஆன்சர். வெப்பநிலைமானினாலும் தெர்மோமீட்டர்னாலும் ஒன்று தான். சரிங்களா? இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா தெர்மோமீட்டர்னு சொல்லுவோம், தமிழில் வெப்பநிலைமானின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆன்சர் டி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கடைசி கொஸ்டின். திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு அது. திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு. முன்னே தலக்கோணம் பார்த்தோம், இப்போ திண்ம கோணம் பார்க்குறோம். ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரேடியனா, ரேடியனா, கேண்ட்லாவா, மூலா. ஆன்சர் இது ஆன்சர் ஸ்ட்ரேடியன். சரிங்களா? இன்றைக்கான கொஷின்ஸ் முடிஞ்சது. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா புக்கில் எப்படிலாம் கேட்கலான்னு யோசிச்சு கொஷின் எடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆன்சர் பண்ண முடியும், மனசுலையும் நிற்கும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த கொஷின்ஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா டக்குன்னு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். சரிங்களா? தேங்க்யூ.